உங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஐ வில் ஹீல் யுவர் சுகமாக்குங்க. எங்கள் தேசத்துக்கு ஒரு சேமம் வேணும், எங்கள் தேசத்துக்கு ஒரு ஹீலிங் அவசியம். இந்த பாவ சாபெல்லாம் விலகணும், ஏற்றத்தாழ்வெல்லாம் ஒழியணும், இந்த ஜாதி சண்டைகள் மொழி பிரச்சனை எல்லாம் ஒழியணும். இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் மாறி ஆளுகிறவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும், தேசத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபடணும். குறிப்பிட்ட சிலருக்காக மாத்திரம் அவங்க சாதகமாக செயல்படக்கூடாது. அந்த நல்ல இருதயத்தை அவங்களுக்கு தாரும். எங்கள் தேசத்தில் எல்லா மக்களுமே வாழ்ந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சேமம் ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம ஜெபித்தால் தேவன் அதில் கிரியை செய்து மாற்றத்தை உண்டாக்குவார். அதனால் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கணும். அவங்கவுங்க தேசத்துக்காக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி தாழ்த்தி உங்களை அர்ப்பணித்து கருத்தாக ஜெபிங்க, மாற்றம் வரும். இதுவரை நமக்காகவே ஜெபிக்கிற இன்றைக்கு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலாமா? உங்கள் தேசத்துக்காக ஜெபிப்பீங்களா? திறப்பில் நின்று ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்குது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவத்தில் சாபத்தில் வேதனையில் நெருக்கத்தில் வேலை இல்லாமல் பல உபத்திரவங்களில் கஷ்டப்படுறாங்க. எங்கள் தேசம் சேமம் அடையணும், சுகமாக்கப்படணும், ஆசீர்வாதம் உண்டாகணும். அதற்கு என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்து தேவனே, தேசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யும், பாவங்களை மன்னியும், சாபங்களை மாற்றும், தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எல்லா மக்களும் சமாதானத்தோட மகிழ்ச்சியோட ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்திருக்கும்படி ஒரு சேமம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.